ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக இப்போ ஆன்லைனில் வந்து எப்படி நம்ம எம்ப்ளாயர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, கம்பெனி ஓனர்ஸ் வந்து எப்படி ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுறாங்க அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மீடியா ரெக்ரூட்மெண்ட். இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், அந்த லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு போஸ்டர் போடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் கூட என்கேஜ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயர் பிராண்டை பில்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சுங்களேன், நம்ம வந்து இன்ஃபோசிஸ் வச்சுக்கலாம். அந்த இன்ஃபோசிஸ் வந்து இப்போ அவங்க மேக்ஸிமம் போட மாட்டாங்க, கம்பெனி வெப்சைட் தான் போடுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்டார்டிங் இயர்லி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் போட்டு ஒரு பிராண்டாக பில்ட் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போஸ்டர் போட்டு நிறைய பேர் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய எங்கேஜ் பண்ணலாம் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ரெக்ரூட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங் டேரக்ட்லி த்ரூ த சோஷியல் மீடியா சேனல்ஸ். ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக வந்து எங்கேஜ் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி குரூப்ஸ், அப்புறம் வந்து அந்த ரெலவெண்ட் டிஸ்கஷனு, அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட்டே கனெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, வேலை வாய்ப்பு முகாம் சொல்லிட்டு அப்படி. ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கேண்டிடேட்ஸ் அவங்க எங்கேஜ் பண்ணுறது மூலமாக அவங்க கம்பெனிக்கு எம்ப்ளாயிஸ் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ண முடியுது, ரெக்ரூட் பண்ண முடியுது சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் இதை ஏடிஎஸ் இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட்வேர் மூலம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் அதெல்லாம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ரெஸ்யூமில் வந்து இந்த கீவேர்டு இருந்தால் இந்த ரெஸ்யூமை காட்டுங்க, இதெல்லாம் காட்டாதீங்க பை யூசிங் ஏஐ. ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், காட்டிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி உங்களுடைய ரெஸ்யூமை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அக்ரி வாங்கிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனிங் அது மூலம் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, சார்ட்டிங் பண்ணுவாங்க. அந்த ட்ராக்கிங் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்லாக இருக்கான்னு சொல்லிட்டு ரெஸ்யூமில் போட்டிருந்தாங்கன்னா அது மூலம் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக அவங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும் சொல்லலாம். அந்த டேட்டா அனாலிசிஸ். ஸோ லிவரேஜிங் டேட்டா அனாலிசிஸ். இந்த டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க இன்சைட் ஈஸியாக வந்து ஒரு ஸ்டெப் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட் மெட்ரிக்ஸ் நமக்கு என்னென்ன தேவை, டைம் டு ஃபில் எவ்வளோ டைமில் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும், இந்த அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கண்ட்டுக்கு நமக்கு எத்தனை நாளைக்குள்ள ஆள் தேவை, அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நம்ம ஹையர் பண்ணால் எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் இருக்கும். வந்து கேண்டிடேட் சோர்ஸ் நம்ம வந்து கேண்டிடேட் எப்படி எடுக்க போகிறோம். ஓகே, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐ மிஷின் லேர்னிங் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இம்ப்ளிமெண்டிங் ஏஐ பவர் சாட் பாட்ஸ் ஹேண்டில் இனிஷியல் கேண்டிடேட் ரெக்ரூட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஏஐ சாட் பாட். நீங்கள் வந்து கேண்டிடேட்டோடைய என்கொயரிஸ் வந்து பேஸ் பண்ணுறது. ஓகேங்களா? கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டாங்க, அவங்க ரிசல்ட் எனக்கு தெரியலன்னா அவங்களே வந்து அந்த சேட் பாய்கிட்ட கம்மிங் 25th இல்லைனா பார்த்தீங்கன்னா 20th வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. யார் வந்து செட் பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயில் அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? மெசேஜ் அனுப்பிச்சு ரிப்ளை கொடுத்துரும். இதுமாதிரி கம்மிங் 25th வந்து நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்புவோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி சேட் பாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சொல்லலாம். ஓகேங்களா? இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறதுக்கும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து பைத்தான் ஜாவா தெரியுமோ அவங்களுக்கு மட்டும் வந்து இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுங்க, இன்டர்வியூ அட் டுமாரோ 8 AM சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அது வந்து யாருக்கெல்லாம் அந்த கீவேர்ட் இருக்கோ அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? சும்மா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய நமக்கு இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்னா சொல்லலாம், ஒர்க் இந்தியா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது இதில் வந்து நம்ம தேடும்போது நமக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இண்டியடு நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் நம்ம வந்து ஒர்க் தேடும்போது நமக்கு ஈஸியாக ஒர்க் கிடைச்சிடும். வந்து அவங்களுக்கும் எம்ப்ளாயருக்கும் வந்து ஈஸியாக ஒரு கேண்டிடேட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த இதில் இருக்க அந்த கிளாஸ்டர், மான்ஸ்டர்லாம் நம்ம கண்ட்ரியில் இல்லை, நான் அதர் கண்ட்ரிஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ யூட்டிலைசிங் நீச்சர் ஜாப் பிராண்ட்ஸ். ஓகேங்களா? அது நீச்சர் ஜாப் போர்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு துறையை சார்ந்த இன்னொரு துறை இருந்ததுன்னா அதான் நீச்சர் பிராண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து அங்கே தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்டிங்காக ஆள் எடுக்கணும்னா இப்போ அக்கௌண்டிங் சாதாரண டாக்ஸேஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாக்ஸேஷன்றது நீச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஒரு ஆள் எடுக்கும்போது ஸோ அவங்களும் வந்து டெவலப் ஆகிறாங்க, இந்த நீச்சர் டிபார்ட்மெண்ட் டெவலப் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் கேண்டிடேட்ஸ் நம்ம ஈஸியாக எடுத்துலாம், இந்த ஸ்கில் நம்ம தேவையான டக்குனு ஈஸியாக எடுத்துட முடியும்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் மார்க்கெட்டிங். ஸோ எம்ப்ளாயர் வந்து பிராண்ட் ரெக்ரூட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் பிராண்டிங். ஸோ டெவலப்பிங் ப்ரோமோட்டிங் ஸ்ட்ராங் எம்ப்ளாயர் பிராண்ட் அட்ராக்ட் டாப் டேலண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல எம்ப்ளாயர் நம்ம பிராண்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல சூப்பர் எம்ப்ளாயர் ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்து பிராண்ட் பண்ணுறோம்னா நம்ம வந்து ஈஸியாக சூப்பரான கேண்டிடேட் தான் எடுக்க முடியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் டாப் டேலண்ட் எம்ப்ளாய்ஸ் தான் ஈஸியாக எடுக்க முடியும். ஷோகேசிங் கம்பெனியோட கல்ச்சர் எப்படி இருக்குது, நம்மளோட வேல்யூ எப்படி இருக்குது, எம்ப்ளாய் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கம்பெனி தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோஹோ கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பார்த்தா நிறைய வேல்யூ இருக்குது. ஐ மீன் வேல்யூன்றது நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வெல்ஃபேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பெனி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த கம்பெனிக்கு போகணும், டாப் வேல்யூ இருக்குது சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து டார்கெட் ஆடியன்ஸ் பிடிப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த ஒர்க்கு போக முடியும்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கண்டென்ட் எம்ப்ளாய் பண்ணி கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ கண்டென்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஷேரிங் கண்டென்ட் பிளாக் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, வீடியோஸ் போடுவாங்க அவங்க கம்பெனி பற்றி. ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷனாக இருக்க கிராஃபிக்ஸ் கொடுப்பாங்க. எங்கேஜஸ் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து இப்போ யாரெல்லாம் வந்து கம்பெனியில் சேர்றதுக்கு எங்கேஜ் விருப்பம் இருக்காங்களோ அவங்கள வந்து எங்கேஜ் பண்ணுவாங்க, அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி மேலே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவங்களோட வந்து பேஸ் பெருசாக இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்ரூட்டிங். ஸோ இது வந்து ரீசெண்ட் டேஸில் நல்லா ஒரு பூம் ஆகிட்டு இருக்கு சொல்லலாம். ஸோ வீடியோ கான்டெஸ்ட் மூலமாக வந்து எல்லா இன்டர்வியூட்ட வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்கும் டைம் வச்சவங்களும் டைம் வச்சோம், கம்பெனி ஓவர் விஸ். அப்புறம் வந்து எம்ப்ளாய் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறது. ஓகேங்களா? ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் போயிட்டு ஈவினிங் வந்து வீடியோ கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களும் சொல்லலாம். வீடியோ இன்டர்வியூ வீடியோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோவில் கொடுத்துருவாங்க. இதுதான் நீங்கள் பண்ண போகிற ஒர்க், இதான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் ஒரு ரோல் சொல்லிட்டு ஈஸியாக கொடுக்கும்போது ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சொல்லலாம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா மொபைல் ரெக்ரூட்டிங். ஸோ மொபைல் ரெக்ரூட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக ஒரு ஈஸியாக ஒரு மொபைல் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன பார்த்தீங்களா ஆப்னா ஒர்க் இந்தியா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்ம ஈஸியாக வந்து மொபைல் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? அதன் டெக்ஸ்ட் மெசேஜிங். ஸோ யூசிங் SMS மெசேஜிங் டு கம்யூனிகேட் வித் கேண்டிடேட் ஷெட்யூல் இன்டர்வியூஸ் ப்ரொவைட் அப்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ரெசியூம் கொடுத்துருக்காங்கனாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. இந்த 10 AM டுமாரோ 12 AM போட்டு டேட்டு போட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கனெக்ட் பண்ணியிருக்கோம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஜாப் ஃபேர்ஸ் அது வெபினார். ஸோ விஷுவல் ஈவெண்ட் வந்து நடத்துவாங்க. அதாவது நெட்டில் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பற்றியோ இல்லை பர்டிகுலர் திங்கை பற்றி பார்த்தீங்கன்னா வெபினார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்ஸேஷன் என்ன ரூல்ஸ் வந்துருக்கு, பட்ஜெட் டைமில் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ விஷுவல் ஈவெண்ட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி வந்து முன்னெடுத்து. அப்படி பண்ணும்போது எல்லாருக்கும் அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரியும் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இது மாதிரி எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிலாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதன் இன்டராக்டிவ் செஷன். ஸோ விஷுவல் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா Q&A செஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, பேனல் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க ஆன்லைன் மூலமாக. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜிமீட்லேயோ இல்லை ஒரு கூகுள்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் போட்டு இது மாதிரி Q&A நடத்தும் போது இன்ட்ராக்டிவாக இருக்கும். கம்பெனியில் வந்து ஒரு டாப் டேலண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். இதை வந்து RPOன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து எந்த ப்ராசஸும் தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு ஆள் கிடைச்சா போதும், இந்த தேவைக்கு இருக்கணும்னா ஒரு நம்ம அவுட் சோர்ஸுக்கு ஒரு ஏஜென்ட் போய் நம்ம சொன்னால் அவங்க வந்து இந்த தேவைக்கான ஆள் வந்து இதுதான் சொல்லிட்டு அவங்க பிடிச்சி கொடுப்பாங்க. நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஈஸியான வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. ஓகேங்களா? இந்த ரிசல்ட் ப்ராசஸ் எல்லாமே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்வியூ செக் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது முடிச்சுட்டு கடைசியாக ஒர்க் மட்டும் அவங்க எடுத்து மூடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃப்ரெஷர் அந்த மாதிரி. அண்ட் பார்த்தோன்னா கேமிஃபிகேஷன். ஸோ கேமிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து ஒரு சிமுலேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது வந்து கேண்டிடேட் எங்கேஜ் பண்ணப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணப்பாங்க, மோர் டைனாமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ், ரொம்ப ஒரு வித்தியாசமான வகையில் வந்து அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணப்பாங்க சொல்லலாம். அண்ட் தென் கிரியேட்டிங் ரெக்ரூட்மெண்ட் கேம்ஸ் அண்ட் சிமுலேஷன். ஸோ அப்படி சொல்ல மாதிரி தான் அது அவங்க செய்கிற வேலையாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி கிரியேட் பண்ணி அதை செய்ய சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த PC எமுலேட்டர்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அது இன்னும் நார்மலைஸ் ஆகலை, நிறைய யூஸ் பண்ணலாம். பட் இருந்தால் அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரியல் லைஃப் டாஸ்க் மாதிரியே அது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அசஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதோட வீடியோ பெறுது உங்கள் பாலா.